நம்மளோட ஒவ்வொரு நாளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள எத்தனை விதமான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. வேலை, குடும்பம், பணம், எதிர்காலம்னு முடிவே இல்லாத கவலைகளும் டென்ஷனும் நம்மள சுத்தி இருக்கு. சில சமயம் நாம செஞ்ச தவறுகளும் பாவங்களும் கூட நம்ம மனசை போட்டு அழுத்தும், ஒருவித குற்ற உணர்ச்சியையும் நிம்மதியில்லாத ஒரு நிலையையும் உண்டாக்கும். இந்த வேகமான உலகத்துல நம்ம ஆன்மா கொஞ்சம் அமைதிக்காக ஏங்குது. நாம எல்லாருமே மன நிம்மதியையும் வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் எல்லாத்துக்கும் மேல நம்மள படைச்ச இறைவனோட பொருத்தத்தையும் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த எல்லா தேடலுக்கும் பதில் நம்ம நாக்குல இருந்து ரொம்ப சுலபமா வர்ற மூணே மூணு அதிசய வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தினமும் நீங்க சொல்ற மூணு சிம்பிளான வார்த்தைகள் உங்க பாவங்களை மன்னிச்சு, உங்க கவலைகளை போக்கி, உங்க வாழ்க்கையில அமைதியையும் வெற்றியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு புதையல்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, அதுதான் நிஜம். இந்த வீடியோல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் அல்லாஹு அக்பர்ங்கிற அந்த மூணு அதிசய திக்ருகளோட ஆழமான சக்தியையும், அது எப்படி நம்ம சாதாரண வாழ்க்கையை ஒரு அருள் நிறைந்த அசாதாரணமான வாழ்க்கையா மாத்தப் போகுதுன்னும் பார்க்கப் போறோம். இந்த மூணு வார்த்தைகள்ல முதல்ல நாம பார்க்கப் போறது சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் அல்லாஹ் தூய்மையானவன். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இந்த உலகத்துல நாம பார்க்கிற ஒவ்வொரு படைப்பிலையும் ஏதாவது ஒரு குறை இருக்கலாம். மனுஷங்களான நமக்குள்ள பலவீனம், தப்பு, மறதின்னு எத்தனையோ குறைகள் இருக்கு. ஆனா நம்மள படைச்ச இறைவன் அல்லாஹ் இந்த எல்லா குறைகள், பலவீனங்கள், தேவைகள் எல்லாத்தையும் விட்டு அப்பாற்பட்டவன். அவன் ஒருத்தன்தான் முழுமையானவன், பரிபூரணமானவன்னு நாம சாட்சி சொல்றதுதான் சுப்ஹானல்லாஹ்வோட சாரம். இந்த ஒரு வார்த்தையச் சொல்றது மூலமா நாம இறைவனோட மகத்துவத்தை ஞாபகப்படுத்துறோம். அப்படி ஞாபகப்படுத்தும்போது நம்மளோட கவலைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுது. நம்ம பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதைவிட மிகப்பெரிய குறையே இல்லாத ஒருத்தன் நமக்காக இருக்கான்ற நம்பிக்கை நம்ம மனசுல பிறக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை நம்ம வாழ்க்கையில நாம அடிக்கடி பயன்படுத்துற, ஆனா அதோட முழு சக்தியையும் உணராம சொல்ற அல்ஹம்துலில்லாஹ். இதோட அர்த்தம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.